ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா, ஹிமாச்சலில் கடந்து பஞ்சாப் வந்தாச்சு. அதாவது 2க்கும் பார்டருக்குள்ள கிர்பூர் சாஹிப்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கேன். எனக்கு இங்கேருந்து அக்டோபர் 9 வந்து நான் ட்ரெயின் ஏறி அருணாச்சல் பிரதேஷ் போகிறேன். ஏன் போகிறேன்னா, அங்கே பிஎம்சி படிக்க போகிறேன். பேசிக் மவுண்டனிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி மவுண்டனிங் கோர்ஸ் வந்து படிக்க போகிறேன். இவெல்லாம் நான் மணாலியில் படித்தது வந்து 1 வீக் கோர்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக எப்படி ஹிமாலயாஸ் ஹைக் பண்ணுறது, ட்ரெக் பண்ணுறது, மினிமலிஸ்ட்டாக, அதே சமயம் நம்ம நெவிகேஷனை பார்த்து அந்த மாதிரி ஒரு 1 வீக் கோர்ஸ் படித்தேன். அதை முடிச்சு இப்போ பிஎம்சி போகிறேன். இந்த கோர்ஸ் இதெல்லாம் ஏன் படிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய லட்சியம் இதெல்லாம் பெரிய பெரிய கனவுலாம் பெரிய பெரிய மவுண்டெயின்ஸை ஏறுறது. இதுதான் என்னுடைய கனவு. எவரெஸ்ட்டோ அடுத்து மவுண்டெயினில் அந்த மாதிரி பெரிய ரேஞ்சில் உள்ள மலைகளை நான் ஏறுறது, ஒரு மவுண்டெய்னர் ஆகுறது. இதுதான் என்னுடைய லட்சியம். அதை நோக்கி பயணத்தில் தான் இப்போ பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து நான் ஏன் இப்படி நடந்து வந்தேன்னா, இந்த கோர்ஸ் மணாலியை புக் பண்ணது வந்து நான் ஏற்கனவே புக் பண்ணியிருந்தேன். வீட்டிலேருந்து கிளம்பும்போது என்கிட்ட 12,000 இருந்துச்சு. 4 மாதம் கேப் இருந்துச்சு. அதனால் 120 நாளில் ஒரு நாள் 100 ரூபா பட்ஜெட் போட்டு 120 நாள் மணாலி ரீச் ஆகிறது. இதுதான் பிளான். ஏன்னா பணமும் கம்மியாக செலவாகும், அதே சமயம் என்னால் சர்வேயும் பண்ணணும். வேறு வழி இல்லை எனக்கு. திருப்பி போய் நான் சம்பாரிச்சு இப்படியே நிறையா நாள் போயிடுச்சு வீணா. அதனால் இப்படி பயணித்து வந்து அந்த கோர்ஸை முடிச்சுட்டு இப்போ நான் பிஎம்சி எப்படி படிக்க போகிறேன்னா, எனக்கு சில மனிதர்கள் செய்த உதவினால் எல்லா பணத்தையும் சேர்த்து அப்போ அப்ளை பண்ணி போய் பிஎம்சி படிக்க போகிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து கொஞ்சம் இந்த கேப்புக்குள்ளே எனக்கு பணம் கிடச்சுன்னா அடுத்த ரோப்ளிங் கோர்ஸோ, அடுத்து ஏஎம்சியோ, அடுத்தடுத்த கோர்ஸ் எல்லாம் படிக்க போகிறேன். எனக்கு பணம் கிடைக்கிறத பொறுத்து. ஏன் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ பெரிய பெரிய மலையில் நிறையா பணம் வேணும். பணம் இருந்தால் நம்ம டைரெக்டாக போகலாம். நம்ம பணம் இல்லை, ஸ்பான்சர்ஸை எதிர்பார்க்குறனால நம்ம தகுதியை வளர்த்துக்கணும். அது நம்ம தகுதின்னு காமிக்கணும். ஒரு ஆள்கிட்ட பணம் கேட்குறோம் அப்படின்னா அவங்க நம்ம கொடுக்கணும்ல, அவனால் முடியும், சாதிப்பான் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்ல. அதுக்காண்டி நான் தகுதியை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். அதுதான் இதுதான் கான்செப்ட்டு. இதுக்கு தான் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன கோர்ஸ்னு நிறையா சொல்லணும்னு நினச்சேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ தான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் தங்கியிருக்கேன், பஞ்சாபில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். இந்த பயணத்தில் இதுதான் நான் 5வது முறை பணம் கொடுத்து தங்குற பயணம். என்கிட்ட பணம் வேறு வழி இல்லை. அதாவது சரியான மழை. காலையில் அங்கே குள்ளூரில் நேற்று 3 நாளாக மழை தான், நாளைக்கு மழை தான் போட்டிருக்காங்க. குள்ளூர்லேருந்தே சரியான மழை. நேற்று நம்ம ஒரு பெரிய ஹோம்ஸ்டேயில் தங்கியிருந்தோம்ல, அவங்க இன்றைக்கி ஏதோ ஏர்போர்ட் போகிறேன், நான் ரோட்டில் நடந்து போயிருந்தேன், என்னை பார்த்து பிக்கப் பண்ணி டேரெக்டாக என்னை ஜங்ஷன் பக்கத்துலேயே கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இங்கே தூங்கிறதுக்கு இடம் தேடினேன், என்னால் கிடைக்கல. சரியான மழை. வேறு வழி இல்லாமல் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கேட்டேன், ரூம் வேணா இருக்குப்பா, பணம் இல்லாமல் முடியாதுன்ட்டாங்க. சரின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். பணம் கொடுத்து அங்கே தங்கியிருக்கேன். 600 ரூபா. நான் அந்த பயணத்தில் இதுதான் அதிக விலை கொடுத்து தங்குறது.